2017 தமிழ்நாட்டில் அனிதா பற்ற வச்ச நீட் எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க பரவி இருக்கு. ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக கடந்த 20 நாட்களுக்கு மேலாக டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாடோட சப்போர்ட் அதில் இருக்குது, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டேன். ஞாயிறு திங்கள் நேரம் 3வது நாளாக நான் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கேன். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடத்தி பெற்றது. நம்ம மெரினாவில் எப்படி ஒரு மெரினா புரட்சி நடந்தோ அந்த மாதிரி மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக வந்து போனீங்கன்னா அங்கங்கே வந்து போராடி கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டுக்கடங்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கூட்டம் இருந்தது. திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் நோக்கி பேரணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் தான் மாணவர்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்து உத்வேகமாக கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு பேரணி நடந்த அமைதியான முறையில் நடந்துருந்த பேரணியில் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தடியை நிறுத்தி கண்ணீர் போய் கொண்டுகளை வச்சு ஸ்டாம்பீட் நடக்கிற அளவுக்கு ஒரு தடியடி நினைச்சு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை கலைச்சாங்க. பட் அப்படி கலைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நானுமே அந்த தடி நடந்தப்போ அங்கே தான் இருந்தேன். பேரிகெல்லாம் ஏறி குதிச்சு எனக்கு இங்கே எந்த ஒரு இடமே தெரியாது. அந்த இடத்த விட்டு நேராக ஆப்போசிட்டாக போகணும் அப்படின்னு நேரத்தில் வெளியே ஓடி நான் அடிபடாமல் தப்பிச்சிட்டேன். இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் போராட்டத்தில் ஜந்தமந்தரில் உட்காந்துருக்காங்க. இந்த போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடங்கின போராட்டம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கு. இந்த போராட்டத்தை தமிழ்நாடு பயன்படுத்திக்கணும். நம்ம நீட் விலக்கு வாங்குறதுக்கான ஒரு சூழலாக இதை தமிழ்நாடு அரசு பயன்படுத்தணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு இருந்தப்ப ஏகே ராஜன் கமிட்டி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை தயாரித்து அதன் மூலமாக பில் பாஸ் பண்ணி நம்ம கவர்னருக்கு அனுப்பி கவர்னர்லேருந்து சண்டை போட்டு இப்போ அதை பிரசிடென்ட் அவர்களுக்குமே அனுப்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள என்ன எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்குது. ஸோ அரசு தரப்பில் நீட் விலக்கு பெறுறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். மாணவர்களும் இந்த மாணவர் போராட்டத்திற்கு அங்கங்கே முடிஞ்ச அளவுக்கு இந்த போராட்டத்தை வலுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபடணும். தொடர் போராட்டங்கள் மட்டும்தான் நமக்கு நீட்லேருந்து விலக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவர்கள்ட்ட நம்ம கோரிக்கை வச்சு கண்டிப்பாக இவர்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாசிஸ்ட் அரசு நம்ம எவ்வளோ அனிதா இறந்திருக்காங்க, அதன் பிறகு ஏகப்பட்ட மாணவர்கள் இறந்திருக்காங்க, சாகுமுறை உண்ணாவிரதத்தை முன்னெடுத்திருக்காங்க. அப்போவுமே கண்டுக்காத இந்த அரசு நம்ம என்னதான் அவர்கள்ட்ட ஜனநாயக முறையில் கோரிக்கை வச்சாலும் அவர்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. நமக்கு இருக்க ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுக்கணும். மாணவர்கள் போராட்டம் கண்டிப்பாக வெல்லும். நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து நீட் விலக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். தமிழ்நாடு அரசும் இந்த சமயத்தில் தன்னுடைய நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க சிஎம் அவர்களும். அவங்க இந்த பில்லில் என்ன நிலைமை ஆச்சு அப்படின்ட்டு ஒரு திரும்ப ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதால அதே ரெசல்யூஷன் அடுத்த நிலைமை கொண்டு போகிறதா அப்படிங்கிறதுல முடிவெடுத்து தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வாங்கி ஆகணும். இதை பயன்படுத்தி நன்றி. ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது இன்னைக்கு நாடு தழுவிய அளவில் தலைநகர் டெல்லியிலேயே போராட்டம் நடக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தற்போதைய சூழ்நிலை போராட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இந்த போராட்டம் விரிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ நேற்று பார்த்தால மாணவர்கள் அங்கங்கே ஒரு சில இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போராட்டங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட் விலக்கு அப்படிங்கிறத பெற்றுத்தரும். இதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் விலக்கு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு நம்ம மட்டும் தனியாக தமிழ்நாடு மட்டும் போராட்டம் இருந்தப்போ இந்தியாவிலேருந்து நமக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. இப்போ இந்தியா லெவலில் போராட்டம் முன்னெடுத்திருக்கு. இதை தமிழ்நாடு பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக தமிழ்நாடு லெவலில் போராட்டங்கள் நடக்கும். இல்லை அப்படின்னாலும் நானும் இருக்கிற மாணவர் அமைப்புகள்லாம் பேசி தொடர் போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான வேலையில் ஈடுபடுவோம் தமிழ்நாடு போனதும். தேங்க்யூ. என்னுடைய நேம் மணிரத்னம். நான் 2017 நீட் தேர்வால் போராடி உயிர் நீத்த அனிதாவோட அண்ணன்.